அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமோ? கூடாதே என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், பாவிகளாக இருந்த நமக்கு நம்முடைய நீதி பிரவர்த்திகளோ அல்லனா நம்முடைய மற்றுள்ள காரியங்களோ ஒன்றும் அல்ல நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆனால் பாபிகளாக இருந்த நம்மை ரட்சித்தது கர்த்தருடைய சுத்த கிருபை. இப்போ பாபிகள் மேல் இறங்குகிற ஒரு கிருபை தான் அவனை பரலோகத்துக்கு மேலாக நடத்துகிறது என்று சொல்லி, ஒரு விசுவாசியான ஒரு ஆள் எப்படி சொன்னால், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு கிருபையினால் மீட்கப்பட்டு வந்த ஒரு விசுவாசி மீண்டும் மீண்டும் பாவம் செய்யலாமோ என்று கேட்டால் அது கூடாத காரியம் என்று ரோமபுரியருக்கு பவுல் நிருபம் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பலரும் சொல்லுகிறதுன்னு சொல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு உண்டு, இயேசு ரட்சகர் என்று நீ அறிந்திருந்தால் உனக்கு மீட்பு உண்டு, அவனுக்கு பரலோகத்தில் போகலாம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இயேசு உண்டு என்றும் இயேசு நல்லவர் என்று அறிந்தும் மீண்டும் நாம் மறைவிடங்களில் செய்கிற பாவங்கள் ஒருபொழுதும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்காது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் நாம் அதை அந்த பாவங்களை விட்டு வரும்பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை காப்பாற்றுகிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை அழைக்கிறது, பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்று மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடி நாம் கர்த்தருடைய கரங்களிலே கொடுப்போம். காரணம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் நாம் அந்த கிருபை பெருகும் என்று சொல்லி கிருபைக்காக மீண்டும் பாவம் செய்து நாம் மீண்டும் போய் கிருபை பெற்று மீண்டும் பாவம் செய்து மீண்டும் கிருபை பெறுகிறது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தன்னுடைய பக்கமாக இழுத்து கொள்வார். நீர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவனுடைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காமல் தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய ஆவியை பெற்றவர்களாய் அனல் உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஒருங்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்ல தகப்பனே, அறியாது எங்களுடைய வாழ்க்கையில் தினம் பிரதி வந்து போகிற பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து தாரும். எங்களுடைய சின்ன சின்ன தப்பிதங்களோ குறைவுகளோ பாவங்களோ ஒன்று உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கூட்டு சேர்க்காதபடி ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, உமக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த இடைவெளியை தூரமாக்கி கொண்டு உம்மிடத்திலிருந்து எங்களை விலக்கிற எந்த ஒரு பாவமும் எங்கள்கிட்ட மேல் கிரியை செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. அப்போ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் வலது கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.